கர்த்தர் யாரை எப்பொழுது ஊழியத்திற்கு அழைப்பார்? இது கர்த்தர் மாத்திரமே அறிந்த ரகசியம். வி.ஜி. செல்வராஜ் 54 வயது வரை ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தும் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவனாகவே வாழ்ந்து வந்தார். இவர் புகழ்பெற்ற விஜிபி நிறுவனங்களின் துணைத் தலைவர். இவருடைய மூத்த சகோதரர்கள் வி.ஜி. பன்னீர்தாஸ், வி.ஜி. சந்தோஷம். இந்த 3 சகோதரர்களும் மாபெரும் விஜிபி வர்த்தக சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் சென்னையில் தோற்றுவித்து விஜிபி என்றாலே உலகெங்குமுள்ள தமிழ் மக்கள் மத்தியில் பெயர் விளங்கும் நிறுவனமாக வளர்த்துள்ளார்கள். வி.ஜி. செல்வராஜ் மனைவி திருமதி வத்சலா செல்வராஜ் அவர்கள் மலேசியா நாட்டைச் சேர்ந்தவர். இவர் 1990ஆம் ஆண்டு கர்த்தரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நன்கு ஜெபிக்கும் ஒரு ஊழியக்காரியாக விளங்கி வருகிறார். இவருடைய இடைவிடாத 7 ஆண்டு கால ஜெபத்தினால் வி.ஜி. செல்வராஜ் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை படிக்க ஆரம்பித்து 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று புது சிருஷ்டியாக கர்த்தரால் மாற்றப்பட்டார். திருமுழுக்கு பெற்ற உடனேயே கர்த்தர் இவருக்கு தேவ ஊழியம் செய்யும் பரம அழைப்பை தந்தார். 2002ஆம் ஆண்டில் சுக ஜீவ ஊழியங்கள் என்ற பெயரிலே இவருடைய தேவ ஊழியம் மலர்ந்தது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற இவர் சபை சபையாகச் சென்று பிரசங்கம் செய்தார். பிறகு சென்னை அண்ணா சாலையில் விஜிபி விக்டரி ஹவுஸில் சுக ஜீவ ஜெப வீடு என்ற பெயரில் ஜெப கூட்டத்தை தொடங்கி இன்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கின்றனர். வேதமே முழங்கு என்ற பெயரில் தொலைக்காட்சியில் சுவிசேஷ நற்செய்தி ஊழியம் ஆரம்பித்தார். இது இன்று உலகம் முழுவதும் தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சுக ஜீவ கீதங்கள் என்ற பெயரில் சுவிசேஷ பாடல்களை கர்த்தர் இவருக்கு தந்த விஜிபி டிஜிட்டல் ஆடியோ ஸ்டுடியோவில் இயற்றி இதுவரை 22 பாகம் வெளியிட்டுள்ளார். உலக மக்களை ஒன்று கூடுங்கள், சந்தோஷமாக களி கூறுங்கள், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆருயிரி கண்மணியே இயேசுராசாவே, ஏழை தாயின் வயிற்றில் வந்து உதித்த ரோசாவே, வானதூதர்கள் கூடிடுவோம், தேவகானம் பாடிடுவோம், பிறந்தார் இயேசு பிறந்தார். சுகஜீவ வேதாகம பயிற்சி மையம், சுகஜீவ திருமண பொருத்த மையம், சுகஜீவ ஜெப மையம், சுகஜீவ வல்லமை முகாம், சுகஜீவ படை முயற்சி கூட்டங்கள் ஆகியவை இவருடைய ஊழியங்களில் அடங்கியுள்ளன. 2004ஆம் ஆண்டு புகழ்பெற்ற விஜிபி கோல்டன் பீச் அருகில் சுகஜீவ தேவசபை ஏற்படுத்தினார். 1000 பேர் கூடி ஜெபிக்கும் பெரிய சபை இது. 2005ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து 120 மைல் தொலைவில் திருவண்ணாமலையில் சுகஜீவ கிள சபையை உண்டாக்கினார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதியில் திருச்சியில் 5000 பேர் ஆராதிக்கும் மாபெரும் சுகஜீவ தேவ சபையை கட்டி எழுப்பி தேவ மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யும் விசேஷித்த கிருபையை கர்த்தர் இவருக்கு அருளினார். இவருடைய மூத்த சகோதரர் செவாலியர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் 2005இல் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று இவருடைய ஊழியங்களில் தோள் கொடுத்து வருகிறார். வி.ஜி. செல்வராஜ், வி.ஜி.எஸ். வத்சலா தேவி தம்பதியருக்கு வி.ஜி.எஸ். ஷோபா என்கிற ஒரு மகளும், வி.ஜி.எஸ். வினோத்ராஜ், வி.ஜி.எஸ். பாரத்ராஜ் என்ற 2 மகன்களும் கர்ப்பத்தின் கன்னிகளாக கர்த்தர் இவருக்கு தந்துள்ளார். டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் மற்றும் குழுவினரோடு உலகமெங்கும் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இவருடைய எதிர்கால திட்டங்கள்: தமிழகம் முழுவதும் 30 சுக ஜீவ திருச்சபைகளை கட்டி எழுப்புதல், மிகப்பெரிய இலவச சுகஜீவ மருத்துவமனை, மாபெரும் சுகஜீவ வேதாகம கல்லூரி, அதிநவீன சுகஜீவ இசைப்பயிற்சி நிலையம், 200 ஏக்கர் நிலப்பரப்பில் சுகஜீவ ஏதேன் தோட்டம், அதில் 50,000 பேர் ஒரே நேரத்தில் கூடி ஜெபிக்கும் அதிநவீன திருச்சபை. இவைகள் இவருடைய எதிர்கால திட்டங்களில்
குறிப்பிடத்தக்கவைகள் ஆகும். 1,00,000 ஆத்துமாக்களை கர்த்தருடைய இரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி இவருடைய ஊழிய பயணம் தொடர்கின்றது. ஜெபியுங்கள், உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.